ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஜெப நேரத்திற்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் பாருங்க, தேவ சித்தம் நம் வாழ்விலே பரிபூர்ணா நிறைவேற நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். அது காரணம் என்னன்னா, தேவ சித்தத்துலதான் பாருங்க சம்பூர்ணமான வெற்றியே இருக்கிறது. தேவ சித்தம் நம்ம வாழ்வில் நிறைவேறும் பொழுதுதான் நம்ம 100% வாழ்விலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை செய்து முடித்தார். பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம் என்று சொல்லி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்படி தன்னை தாழ்த்தின இயேசுவை பிதா கைவிட்டாரா? விடல. எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி இன்றைக்கு தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் அவரை எல்லாவற்றிற்கும் வழியாக, சத்தியமாக, ஜீவனாக, பரலோகத்திற்கு வாசலாக, ரட்சிப்பின் வேந்தனாக வைத்திருக்க அவர் அன்றி ரட்சிப்பே இல்லை. ஆமென். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பைபிள் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சித்தத்தை செஞ்சதுனாலதான், அதன்படி வாழ்ந்ததுனாலதான் அவங்க வெற்றிகரமான பாத்திரமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல எங்கெங்கெல்லாம் தேவ சித்தத்தை அறியாமல் இல்ல அறிந்திருந்தும் செயல்படுத்தாமல் இருக்கிறோமோ அங்கெல்லாம் தோல்வி இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். தேவனே, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. என் சித்தம் அல்ல, உம் சித்தம். எந்த சூழ்நிலை உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்டு அதன்படி செய்ய, நடக்க, என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த, என் தொழிலை நடத்த, என் வேலையில செய்ய, என் படிப்பில செய்ய, இந்த உலகத்துல எதை செய்தாலும் தேவ சித்தத்தை அறிந்து செய்ய, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு பிரியமா நடக்காம, பிசாசுக்கு நாங்க ஒப்பு கொடுக்காம, தேவன் என்ன சொல்றாரோ அது மேபி எங்களுக்கு சரியா படலாம், படாம இருக்கலாம். ஆனா அதுலதான் 100% வெற்றி இருக்குன்னு கீழ்ப்படிந்த வாழ ஒப்பு கொடுக்க போறோம். ஏன்னா எங்களால முடியாத ஆண்டவரே, ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாமா? நன்றி தகப்பனே. அந்த அருமையான நேரத்துல இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனையோ பேர் ஆண்டவரே தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட நினைத்தும் அவங்களை வஞ்சிக்கிற பிசாசு வஞ்சித்து நிறைய நேரங்களை கெடுத்து விடுகிறான். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வஞ்சிக்கிற பிசாசை சபிக்கிறோம். அப்பா, தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிற எல்லா மாம்ச சிந்தனைகள், பலவீனங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். உடைய சித்தம் அவங்க வாழ்விலே பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி அவங்க இருதயத்துல ஒரு உணர்வு உண்டாகட்டும், கீழ்ப்படிதல் உண்டாகட்டும், அன்பு பெருகட்டும். எல்லாவற்றிலும் இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை மரண பரிந்தம் நிறைவேற்றி வெற்றி எழுகட்டும். அவங்க வாழ்விலே உடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும் பொழுது எல்லாவற்றிலும் சம்பூர்ணம், நிறைவு, வெற்றி, சுகம், சமாதானம் வருமே. அது இன்றிலிருந்து ஆரம்பமாகட்டும். எதற்கும் பயப்படாமல், எந்த மனுஷங்களுக்கும் பயப்படாம, யாருக்கும் நான் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்காம தேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிற அந்த ஒரே விஷயத்துல இருந்து எல்லாவற்றிலும் வெக்கப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வு, இருதயம், அப்படிப்பட்ட ஒரு வழி இன்றையிலிருந்து உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கண்டிப்பா இது இப்படி நீங்க ஜெபிச்சிருக்கீங்க, இன்னையிலிருந்து தேவ சித்தம் நிறைவேற போது, பெரிய காரியங்கள் நடக்க போகுது. காட் பிளஸ் யூ.